ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த எடிட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே மெட்டீரியல்ஸ் லிங்க்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோக்கு போயிட்டு பிளாங்க் பேக்ரவுண்ட் வச்சுட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு கட் அவுட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கட் அவுட் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக வந்துடும். நெக்ஸ்ட் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு காப்பி போயிட்டு க்ராப் போய்க்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி க்ராப் போய் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2:3 ரேஷியோ இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு தோணுதோ பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக க்ராஸாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சென்டர்லேயும் கூட இமேஜ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நான் ப்ரிவியூவில் பார்த்தேன்ல அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இல்லை சென்டரில் வேணால் சென்டரில் வச்சுட்டு எடிட் போயிட்டு நான் கொடுத்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் அந்த லைன் அந்த கலர் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்த இமேஜும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ராசஸ் க்ராப் போயிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ 2:3 ரேஷியோ வச்சுட்டு ஸோ நீங்கள் எடிட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலர்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி காமிச்சிருந்தங்காட்டி நான் டேரெக்டாக இது காமிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். கீழே இருக்க ஃபோட்டோ வந்துச்சுன்னா வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு சில குட்டி குட்டி இமேஜஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 or 5 இமேஜஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு தோணுதோ பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபோட்டோலேயும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 4 லேயர்ஸ்க்கு மேலே பிப்பை ஆட் பண்ண முடியாது. ஆனால் ஃபோட்டோவில் அப்படி இல்லை, எவ்வளோ லேயர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ வச்சுட்டு ஸோ இப்போ வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் போயிட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டைல் இருக்கும். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நியூ வேர்ஷன் இன்ஷாட் தான் வேணும் நம்ம அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணோம்ல, ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்போ போல் எடிட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். நீங்கள் இதே சென்டரில் வேணாலும் நீங்கள் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் எல்லாம் இந்த இமேஜஸ்ஸு. ஸோ அந்த இமேஜஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நான் கொடுக்குற ஒரு 4-5 இமேஜஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது. ஒரே ஒரு ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். நான் வந்து வீடியோலேருந்து தான் சாங் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆடியோ இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பிளர் வந்து உங்களுக்கு 2 seconds தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. பிப் ஆப்ஷனும் அப்படி தான், எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ என்வரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ என்வரில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஓவர்லே வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன் ஃபுல் ஆகலை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ஓவர்லே வீடியோ வந்து பின்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜ் அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பின்னாடி போயிடும். இப்போ உங்களுக்கு இது வேணும்னா இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சங்காட்டி நான் இதை அப்படியே செட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் டூப்ளிகேட் பண்ணி நான் ரிமைனிங் இருக்கிற ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ 10 secondsக்கு மட்டும்தான் இருக்கும், மீதிக்கும் வேணுங்காட்டி அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டு காப்பி கூகுளில் போயிட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு இதுக்கு முந்தின வீடியோவில் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் ஸ்பீடாக வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது தேவையானதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சின்னது பண்ணிக்கோங்க சைஸை வீடியோக்கு கொண்டு வர மாதிரி. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கீழே வைக்கலான்னு பிளான் பண்ணேன்.
பட் சென்டரில் ஃபுல்லாமே வர்றப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி சூஸ் பண்ணேன். உங்களுக்கு சின்னதாக தான் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே சின்னதாகவே கூட ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இல்லை நான் பண்ணுற மாதிரி வேணும்னா நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நான் டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப அந்த 4 வேர்டு 5 வேர்டுன்னு இருக்கிறதையெல்லாம் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஜூம் இன் பண்ணிட்டு ஃபுல் சைஸ்க்கு வர மாதிரி வச்சுட்டு அந்த நம்ம வந்துட்டு அதையும் வீடியோ என்வரில் கொடுத்துட்டு நம்ம அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் கொண்டு வந்தோம்ல, இப்போ அதை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்காங்காட்டி அதை வந்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இதையும் பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதையும் வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இமேஜஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஐடியா பொறுத்து தான். அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து வேறு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட செகண்ட் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா